எங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகியிருந்தது. வேலை நிமித்தமாக வெளிநாடு போக வேண்டி இருந்துச்சு. அதனால என் வருங்கால மனைவியுடன் நேரம் செலவு செய்ய முடியல. அவள் பெயர் ஸ்ரீ. எனக்கேற்ற மனைவி. சிறுபிள்ளை போல இருப்பா. ரொம்ப விளையாட்டுத்தனம் அதிகம். 5.5 அடி உயரத்துல பாம்ப போல இருப்பா. எனது கனவு கன்னி. நான் வெளிநாடு சென்று மீண்டும் வீட்டுக்கு வந்த முதல் வேலை அவளுக்கு போன் செஞ்சேன். அவளை வெளியே போலாமான்னு கேட்டேன். அவளும் சந்தோஷமா சரிண்ணா, அப்படியே திருமணத்துக்கு ஷாப்பிங் செய்யலாம்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்ல அவள் வீட்டுக்கு சென்று அழைச்சிட்டு வர சென்றேன். அவளது பெற்றோரின் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சோம். என் கார்ல அவளை கூட்டிட்டு கிளம்பினேன். அவள் கொஞ்சம் மாடர்ன் பொண்ணும் கூட. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது போல. ஆனா அவ தடுக்கல. வண்டிய ஒரு லேடிஸ் ட்ரெஸ் கடையில நிறுத்தினேன். திருமணத்துக்கு வேண்டிய ஆடைகளை பார்க்கலான்னு சொன்னேன். அவ காண்பிச்சா. நன்றாக இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதன் பின் ஒரு அழகிய புடவைய பார்த்தேன். ஆனா அவளுக்கு தெரியாம அதை வாங்கி கார்ல போட்டேன். அவள் பல ஆடைகளை அணிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. நாங்க தனியா இருந்ததால அவ கூடயே போயிட்டு வருவேன். அப்போது அவளுக்கு ஒண்ணு கொடுத்தேன். குனிஞ்சா. பின் அங்க ஆடை எடுத்துட்டு நகை கடைக்கு போனோம். எனக்கு நகையை பத்தி எதுவும் தெரியாது. நீயே பாருன்னு சொல்ல அவளும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தா. வளையலு, நெக்லஸ், மோதிரம்னு எடுத்தா. அங்க வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப அவ வீட்டுக்கு தான் போறோம்னு நினைச்சா. ஆனா ஒரு பெரிய ஹோட்டல்ல நான் ஏற்கனவே புக் செஞ்சு இருந்தேன். அங்கு செல்ல அவளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னுடன் நான் நேரத்தை கழிக்க நினைக்கிறேன். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இன்றுதான் அதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்ல, பின் வாங்கி வந்த பொருட்களை போட்டு பார்க்க வேணும்னு சொன்னா. இதுதான் சரியான தருணம்னு நினைச்சு போட்டு விடுவேன்னு சொன்னேன். முதல்ல வேண்டான்னு சொன்னவ தயங்கியவாறே சரிண்ணா. அதுல ஒரு ஒட்டியானம் அணிவித்தேன். சில தூரம் பின்னால் சென்றேன். என் முன் தயக்கத்துடன் நின்று கொண்டிருக்க நான் அவளை பார்த்தேன். உங்களை கல்யாணம் செஞ்சுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னா. பின் இருவரும் கிளம்பி கார்ல ஏறணும். அவளை வீட்டுல விட்டேன். இன்னைக்கு உன் கூட ரொம்ப என்ஜாய் செஞ்சேன்னு சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொன்னா. குட் நைட் சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டேன். அன்று நடந்ததை நினைச்சு சந்தோஷமா இருந்தேன்.